நிலக்கரி சுரண்டல். மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு இன்றியமையாததாக விளங்கும் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் உரிமை பொது ஏல முறை மூலம் தனியாருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று 2004ஆம் ஆண்டே மத்திய அரசு முடிவு செய்தது. மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு இன்றியமையாததாக விளங்கும் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் உரிமை பொது ஏல முறை மூலம் தனியாருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று 2004ஆம் ஆண்டே மத்திய அரசு முடிவு செய்தது. ஆனால் இதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு செய்யவில்லை. மாறாக நியமன அடிப்படையில் பல்வேறு இடங்களில் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் உரிமை பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு விடப்பட்டது. இதன் காரணமாக தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடைந்தன. மத்திய அரசுக்கு இதனால் 1,86,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என்று மத்திய அரசின் தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு இதனால் 1,86,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என்று மத்திய அரசின் தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது. குறைந்த விலையில் மாநில துறைகளுக்கு நிலக்கரி கிடைக்கும் வகையிலும் மத்திய அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் வகையிலும் தற்போதுள்ள நிலக்கரி எடுப்பு முறை மாற்றி அமைக்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்த விலையில் மாநில துறைகளுக்கு நிலக்கரி கிடைக்கும் வகையிலும் மத்திய அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் வகையிலும் தற்போதுள்ள நிலக்கரி எடுப்பு முறை மாற்றி அமைக்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் வேட்பாளர் புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் நடவடிக்கை எடுக்கப்படும்.